இன்றைக்கி தான் பொள்ளாச்சியில் லேசாக தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிருக்குதுங்க. தோட்டத்தில் வேலை செய்யலான்னு பார்த்தா நல்ல மழைங்க. நாங்கள்லாம் கோடமழைன்னு சொல்லுவோமுங்க. இன்றைக்கி தான் லேசாக ஆரம்பிச்சிருக்குதுங்க. 2 நாளைக்கு மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மழை பேஞ்சாதான் டேமெல்லாம் நிறைஞ்சு ஒரு வருஷத்துக்கு தண்ணி பிரச்சனை இருக்காதுங்க. இந்த மழை பேஞ்சாதான் தேங்காய் தோப்பில் தோப்புக்கு இது ரொம்ப முக்கியமுங்க. ஏன்னா ஆடிப்பாலை பிடிக்கிற டைம் இது. ஆடிப்பாலையில் தான் நிறைய குரம்பை நிற்கும்னு சொல்லுவாங்க. ஆடியில் ஆவணியில் விடுற பாலையை தை மாசியில் வேச வெட்டுக்காய் நிறைய வருதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த சீசனில் விடுற பாலையில் இருக்கிற குறும்பை தான் நல்லா நிற்குங்க. அதுக்கு மழை அவசியமுங்க. இந்த சீசனில் நிறைய வெயில் அடிச்சதுன்னா குறும்பை எல்லாம் உளுந்துருங்க. என்னமோ எல்னினோ மழை பெய்யாதுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க, பெய்யும்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. என்னாகும்னு தெரியலிங்க. பார்க்கலாமுங்க. தென்மேற்கு பருவமழை குறைவாக பெய்தா நிறைய பெய்தான்னு தெரியலிங்க. ஆனால் இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்குதுங்க. அப்படியே இன்றைக்கி தான் மண்ணெல்லாம் நலையிற அளவுக்கு தூரி இருக்குதுங்க. இன்றைக்கி நாளைக்கும் மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி பெய்யும்னு தெரியலிங்க. எப்படியோ எல்னினோ தாக்கம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா இப்போ பேஞ்சுதுன்னா இந்த வருஷம் தண்ணி பஞ்சம் இல்லாமல் வறட்சி இல்லாமல் ஓட்டிடலாமுங்க. என்ன பண்ணுதுன்னு தெரியலிங்க.